நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் 5EMA கிராஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுன்றத இப்போ நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம ட்ரேடிங் வியூவில் இஎம்ஏ ஓப்பன் பண்ணி அதில் 5 செட்டிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டாக்கா பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸு டார்கெட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்மளோட டார்கெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 5 அதுக்கப்புறமேட்டாக்கா 10 டைம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் இதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது 3 யூஸ் பண்ணுவேன், 5 யூஸ் பண்ணுவேன், 10 யூஸ் பண்ணது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அது ரொம்ப பொசிஷனல் ரொம்ப லாங் ட்ரேடிங்காக போகுதுன்றதுனால அதை யூஸ் பண்ணலை. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 5EMA கிராஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் அவரேஜ் 5 போட்டுக்கணும். எஸ்எல் நமக்கு 1 டைமாக இருக்கும், டார்கெட்டு 3 டைம் இல்லை 5 டைம்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ லைவில் பார்க்கலாம் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. நான் ட்ரேடிங் வியூக்குள்ளே வந்திருக்கிறேன். ஓகேங்களா, இங்கே 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதில் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு நம்ம வந்து EMA அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல்னு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியலில் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டன். இப்போ 5ன்னு நம்ம வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் லைன் தருதுங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 5EMA அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா இந்த 5EMAயை டச் பண்ணாமல் எந்த கேண்டில் இருக்குதுன்னு பாருங்கள். 15 நிமிஷம் கேண்டில் வச்சுருக்கேன். இதில் அக்யூரசி அதிகமாக வரும். நீங்கள் 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் 5 மினிட்ஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு நிறைய என்ட்ரிஸ் வருது, அது எனக்கு வேண்டாம். ஒரு என்ட்ரி எடுத்தாலும் பக்காவாக ப்ராப்பராக எடுக்கணுன்றதுக்காக நான் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த EMA லைன் ப்ளூ லைனை டச் பண்ணாத கேண்டில் இந்த கேண்டிலோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டச் பண்ணாத கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுப்பேன். ஓகேங்களா, CE கால் ஆப்ஷன் எடுப்பேன். லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுப்பேன். ஓகேங்களா, என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ நான் புட் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஹை தான் என்னோடய ஸ்டாப் லாஸ். இதே கால் ஆப்ஷன் எடுக்கிறேன்னா என்னோடய லோ தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, ஸோ இது 1 டைம் என்னோடய ஸ்டாப் லாஸ் கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டார்கெட்டு 3 டைம்ஸ். ஓகேங்களா, ஸோ ரைட். ஓகே, இப்போ வந்து இந்த கேண்டில் பாருங்கள் ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் CE எடுத்திருப்பேன். ஓகேங்களா, CE எடுத்தேன் அப்படின்னா என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹை என்னன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 44,697 காட்டுது. லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 44,552. ஓகேங்களா, ஸோ 550 700ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ 150 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, 150 பாயிண்ட்ஸ் வந்து என்னோட டார்கெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட்ஸு. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 3 டைம்ஸ் போடலாம். ஓகேங்களா, 1 டைம் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 1 டைம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா 3 டைம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5 டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1:1 அப்படின்னா 150 பாயிண்ட்னா 700லேருந்து 850 வரையும் வரும். ஓகேங்களா, ஸோ 850 ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ். பாருங்கள் இந்த இடத்துல கிராஸ் ஆகிடுச்சு, டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் 1 டைம் டார்கெட் அச்சீவ்டு. இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன் சைட்வேஸ் மார்க்கெட் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்டி ஆகுதா சைட்வேஸ் ஆகுதா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் வரப்போகிற வீடியோஸ்லாம் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் 1 டைம் யூஸ் பண்ணுறதுனால 1 டைம் டார்கெட் அச்சீவ்டு. ஓகே, டன். இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னா டச் பண்ணாத கேண்டில் இருக்குது இல்லையா. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பழைய ட்ராயிங் பண்ணதெல்லாம் அழிச்சிட்றேன். ஓகே, எரேசர். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான விளக்கத்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஏன் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா மார்க்கெட்டில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து எந்த இடத்துல எந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு டிசிஷனுக்குள்ளே வர முடியும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ராங் ட்ரேட் எடுத்திருந்தாலும் அந்த ராங் ட்ரேடை இந்த ரைட் ட்ரேட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கான ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டன். இப்போ இன்னொரு இடத்துல எங்கே என்ட்ரி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல EMI வந்திருக்கு, இந்த இடத்துல
டச் பண்ணலை. ஸோ இதோட ஹையை பிரேக் பண்ணானா நான் கால் ஆப்ஷன் சைடு எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா, இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல என்னோட என்ட்ரி வந்து எஸ்எல்இ ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஒரு தடவை எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி எஸ்எல் ஹிட் ஆனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரே ஒரு நாள் கிடச்சிதுன்னா நம்ம மொத்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில் டச் பண்ணலை. ஓகேங்களா, இந்த கேண்டில் டச் பண்ணலை. ஸோ இதை லோ பிரேக் ஆனால் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா, எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இஎம்ஐக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா புட் சைடு நம்ம பார்க்கணும். இஎம்ஐக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கால் சைடை பார்க்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இஎம்ஐக்கு கீழே இருக்குது, இது டச் பண்ணாத கேண்டில், நான் கால் சைடு தான் என்ட்ரி பார்ப்பேன். புட் சைடு கிடச்சதுன்னா எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இஎம்ஐக்கு மேலே இருக்குது, ஸோ நம்ம புட் சைடு தான் பார்க்கணும். ஸோ இந்த கேண்டில் டச் பண்ணலை, புட் சைடு பிரேக் ஆகலை. இந்த கேண்டில் பாருங்கள், நமக்கு வந்து மறுபடியும் என்ட்ரி கிடச்சிருக்கு. அடுத்த கேண்டில் மாற்றிக்கோங்க. இந்த கேண்டில் என்ட்ரி கிடைக்கலாம், அடுத்த கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி கேண்டிலாக பார்க்கணும். ஸோ இந்த கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் நமக்கு வந்து பிரேக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, 1:1 டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கேன். இதோட லோ கட்டாக இருக்குது இந்த கேண்டிலில். ஸோ புட் ஆப்ஷன் நான் எடுத்திருப்பேன். 1:1, 1:2, 1:3, 1:5 வரையும் அச்சீவ் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த கேண்டில் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இருங்க, நான் முதல்ல இதை எடுத்துடுறேன். ரிமூவ் ஆல் ட்ராயிங்ஸ். ஓகே டன். இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கு பாருங்கள். 1:5, 1:10. இந்த இடத்துல டச் பண்ணாத கேண்டிலு. ஓகேங்களா, ஹை லோவை மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த கேண்டில்லே நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருச்சு, புட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ டன். இப்போ வந்து பாருங்கள், இதோட ஹை வந்து என்ன ப்ரைஸ் வந்திருக்கு, 45,000 வச்சுப்போம். லோ வந்து 44,930. ஸோ ஒரு 70 பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, 70 பாயிண்ட். இப்போ 70 பாயிண்ட்னா நமக்கு வந்து 1:2, 1:3 அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 321, 210 பாயிண்ட் கிடைக்கணும். ஓகேங்களா, 5 டைம் அப்படின்னா 35. ஓகேங்களா, ஓகே 350 பாயிண்ட் கிடைக்கணும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், நமக்கு வந்து இந்த இடத்துல லோவிலேருந்து எவ்வளோ தூரம் லோ கட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 44,550 வரையும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ 500 பாயிண்ட்டே நமக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நான் வச்சு நிறையா மணி சம்பாரிச்சிருக்கிறேன். இது நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்பப்போலாம் என்ட்ரி கிடைக்குதுன்னு. அதாவது கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். கண்டிஷன் நம்பர் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா, இஎம்ஐ இருக்குது இல்லையா, இஎம்ஐ வந்து இப்படி வருது அப்படின்னா, இதுக்கு மேலே கேண்டில் ஸ்டிக்கு போச்சு அப்படின்னா நம்ம எந்த கேண்டில் ஸ்டிக்கு டச் பண்ணலையோ, இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு, இந்த கேண்டில் டச் ஆகலை, இதோட ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது இஎம்ஐக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம புட் சைடு தான் என்ட்ரி பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு கேண்டில், இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா இந்த இஎம்ஐக்கு கீழே இருக்கிற கேண்டில் டச் பண்ணாத கேண்டிலை நம்ம ஹை லோவை மார்க் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டிலில் ஹையை பிரேக் பண்ணால் கால் ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஎம்ஐக்கு மேலே இருந்தால் புட் ஆப்ஷன், இஎம்ஐக்கு கீழே இருந்தால் கால் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும். இதோட டார்கெட்டு 1:1, 1:3, 1:5, 1:10. ஓகேங்களா, ஸோ இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பையிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 என்ன அப்படின்னா 1 PM ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 1 PM ஸ்ட்ராட்டஜியை எப்படி பார்க்குறது அப்படின்னு ட்ரேடிங் வியூவில் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் வியூவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதில் 1 o'clock வர கேண்டில் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock வர கேண்டில். இந்த 1 o'clock வர கேண்டிலை நம்ம ஹை லோவை மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ 1 o'clock வர கேண்டில் இது தான். ஸோ இதோட ஹையையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், டைமிங் தெரியுது பாருங்கள், 1 o'clock. இதோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1:1, 1:3, 1:5. ஓகேங்களா,
ஸோ இது ரொம்ப ரேரு 1:5 கிடைக்கிறதுலாம். ஸோ நமக்கு வந்து 1:1 1:3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 1:1 வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1:3 1:5 ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை வந்து என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா 44,930. லோ வந்து பார்த்திங்கன்னா 44,880ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, ஹைக்கும் லோக்கும் உள்ள பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட். ஓகேங்களா? 50 பாயிண்ட். நம்ம 50 பாயிண்ட்டுன்றது வந்து 1:1னா 50, 1:3னா 150, 1:5 அப்படின்னா நமக்கு வந்து 250 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அச்சீவ் ஆகிருக்குன்னா இப்போ நான் 250 பாயிண்ட்டே பார்க்குறேன். ஸோ 44,880 அப்படின்ற இடத்துல இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 பாயிண்ட்டு மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா 680. ஓகேங்களா? ஸோ 530 வரணும். இங்கே பாருங்கள், 560 வரையும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 1:5க்கு நியர்பை அச்சீவ் ஆகிருக்கு. ஆனால் 1:3 கம்பல்சரி அச்சீவ் ஆகிருக்கு. 1:1 அச்சீவ் ஆகிருக்கு. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 1 o'clock வர கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கிட்டு ஹை சைடு பிரேக் பண்ணிச்சுன்னா கால் சைடும், லோ சைடு பிரேக் பண்ணுற பட்சத்தில் புட் சைடும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளோட டார்கெட். ஓகே, டன். இது இன்றைக்கி ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock கேண்டில் இதோ இருக்குது. இந்த க்ரீன் கலர் கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட ஹையையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, டன். ஹையை மார்க் பண்ணியாச்சு, லோவை மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கால் சைடு என்ட்ரி கிடச்சிருக்கு, சிஇ. ஓகேங்களா? ஸோ இதோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 820, லோ வந்து 750. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 70 பாயிண்ட்டு. இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 70 பாயிண்ட் அச்சீவ் ஆகணும். 820லேருந்து 70 பாயிண்ட் போட்டிங்க அப்படின்னா 890 வரணும். ஓகேங்களா? ஸோ 880 தான் வந்திருக்கு. ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டாக்கா மார்க்கெட்டை அடித்து நம்மளோட எஸ்எல் ஹிட் பண்ணிட்டான். நம்ம எஸ்எல் ஹிட்டுனே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கவுண்டர் ட்ரேடு எடுக்கணும். கவுண்டர் ட்ரேட்னால் என்ன அப்படின்னா, இந்த ஹை லோ மார்க் பண்ணிங்க இல்லையா, இந்த லோ பிரேக் பண்ணும்போது மறுபடியும் அந்த கால் பொசிஷனை எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் புட் பொசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். காலை சோல்வ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு ஆகிட்டு புட் ஆப்ஷனை மறுபடியும் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, 750 வச்சுப்போம். 750. ஸோ 44,750 அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 70 பாயிண்ட்டு. ஓகேங்களா? 70 பாயிண்ட்டுனா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 680 வரணும். 680 வந்திருக்கா? 680 ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ்டு. ரெண்டாவது டார்கெட் அச்சீவ் ஆகணும்னா இன்னொரு 70 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். அப்போ 610 வரையும் வரணும். ரெண்டாவது டார்கெட்டும் அச்சீவ்டு. ஓகே, 1:2 தான் அச்சீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்லன்னு கவுண்டர் ட்ரேடு நம்ம எடுக்க பழகணும். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை யாராலையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். நம்ம ஹையை பிரேக் ஆனவுடனே கால் எடுத்தோம். ஓகேங்களா? அதோட எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. உடனே நம்ம வந்து கவுண்டர் ட்ரேடு புட்டு எடுத்துட்டோம். ஸோ புட்டு எடுத்தோடனே நமக்கு 1:2 டார்கெட் அச்சீவ்டு. ஸோ நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் 1:1 நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன பண்ணணும்னு. 15 மினிட்ஸ் கேண்டிலில் 1 PM வர கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணிக்கணும். இதுதான் வந்து 1 PM கேண்டில் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இதோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கணும். ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில், அதாவது பிரேக் பண்ணால் டச் ஆனாலே போதும், நம்ம எடுக்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லோவை பிரேக் ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1:1 1:2 1:3 1:5 இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் 1:1 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட்டும் நல்லா பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதோட டார்கெட் வந்து 1:1 அச்சீவ் ஆகாமல் ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்எல் கொடுத்துருங்க.
அடுத்து வந்து திரும்ப வந்து மறுபடியும் கால் சைடு மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கவுண்டர் ட்ரேடு எடுங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. இது வந்து டெய்லி வந்து 1 or 2 ட்ரேடு தான் கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை டெய்லி மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் பையிங்கில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. எஃப்ஐஐ அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. இது எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம tradingview.com அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ரொம்ப பெருசாக போகும். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ. ஓகே, டன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஹையை மார்க் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல லோவை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல லோவை பிரேக் ஆகுது, டச் ஆகிட்டு லோவை பிரேக் ஆகுது. ஸோ நம்ம பிஇ ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளோட டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா, உங்களால் எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். அந்த அளவுக்கு மட்டுமே ஸ்டாப் லாஸ் கொடுங்க. டார்கெட்டு எந்த அளவு உங்களுக்கு ட்ரைல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரைல் பண்ணுங்கள். இதில் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டு ஸ்டாப் லாஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் டே ஹையையும் லோவையும் அடுத்தடுத்த நாளில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான அந்த கோடு வந்து அதிகமாகிடும், அதாவது லெவல்ஸு. அந்த லெவல்ஸ் அதிகமாக உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லோ பட்டோம், இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு, ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த டேயில். ஸோ அடுத்த நாள் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, இந்த இடத்துல நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கணும். ஓகேங்களா? க்ளோசிங் கொடுக்கல, நம்ம என்ட்ரி எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படியே என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்மளோட எஸ்எல் கண்டிப்பாக வந்து நமக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாப் லாஸு டார்கெட் வைக்கணும் அப்படின்னா எந்த கேண்டில் டச் பண்ணுதோ அந்த கேண்டிலோட ஹைலோவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கான டிஃப்ரென்ஸை மட்டும் எஸ்எல்லாக கொடுங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா நாளுமே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ட்ரெண்டி டேவாக வரும்போது நம்ம ஈஸியாக நிறையா பாயிண்ட்டை கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் ட்ரையல் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 1:1, இப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் அப்படின்னா இது மறுபடியும் பிரேக் ஆகுதுன்னா இதோட எஸ்எல் வந்து அடுத்த கேண்டில் தான் உங்களோட எஸ்எல்லாக இருக்கணும். ஸோ இது மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு எஸ்எல் சின்னதாக இருக்கும், டார்கெட்டு பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, டன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட கன்சர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிஸ்கி ட்ரேடராக இருந்தால் மட்டும் இந்த ட்ரேடிங்குள்ளே போங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 20 days ட்ரேடிங் டே அப்படின்னா உங்களுக்கு 10 நாள் வந்து ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும், ஹியூஜ் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஹியூஜ் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ரிஸ்க்கு அதிகம். ஓகேங்களா? டன். ஆப்ஷன் பையிங்கில் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி ஃபிபனாச்சி ஸ்ட்ராட்டஜி. ஃபிபனாச்சி வச்சு எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இதை வச்சு மட்டுமே நல்ல மேக்ஸ் கால்குலேஷன் தெரிஞ்சவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த ஃபிபனாச்சின்ற டூலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ட்ரேடிங்கை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்னெசரியான ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம். ரொம்ப எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ஹை டு லோ கனெக்ட் பண்ணணும். இன்கேஸ் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா லோ டு ஹை கனெக்ட் பண்ணணும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா ஹை டு லோ கனெக்ட் பண்ணணும், அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா லோ டு ஹை கனெக்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சார்ட்டில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகே, சார்ட் லோட் ஆகிடுச்சு. டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாள் நம்ம எடுத்துப்போம். அதாவது இதுக்கான டைம் ஸ்பெசிஃபிக் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னா 9:15 AM to 11
11:30 அப்படின்னு வச்சுக்கலாம். 11 நீங்கள் எடுக்கலாம், 11:30 எடுக்கலாம். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது 11:30. அதாவது 9:15லேருந்து 11 மணி வரையும், 11:30 மணி வரையும் கூட வச்சுக்கோங்க. 11:30 மணி வரையும் நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. இன்பிட்வீனில் எத்தனை கேண்டில் வருதோ அதோட ஹை லோ மார்க் பண்ணி எடுக்கிறோன்னு அந்த ஃபிபனாச்சி டூலோட. ஓகே, லைவில் பார்த்துடலாம். ஸோ இந்த டே ட்ரெண்டி டேவாக இருக்குது. இதில் உங்களுக்கு காட்டுறேன், ஈஸியாக புரியும். நம்ம ஃபிபனாச்சி போயிடலாம். ஓகேங்களா, ஃபிபனாச்சி போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஹை கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 11:30 மணி. ஓகே, 11:45. ஓகே, டன். நான் ஜூம் போய்க்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபிபனாச்சியை கரெக்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, டன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிபனாச்சியில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னெசரியாக அவாய்ட் பண்ணுவோம். ஒரு ப்ராஃபிட்டபுள் ஸ்ட்ராட்டஜி, ப்ராஃபிட்டபுள் நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராஃபிட் எடுக்கணும் மார்க்கெட்டில் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன டைம் வரையும் 11:15 11:30 வரையும் வந்திருக்கும். ஓகேங்களா, 11:30 மணி கேண்டில் வரும் வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றது இந்த 11:30 மணி வரையும் நமக்கு தெரியல. மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு. ஸோ இது தெரியல. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஃபிபனாச்சியை வச்சு இந்த லேட்டஸ்ட்டாக வந்த ஹை, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அந்த 11:30 மணி வரையும் லோ. இப்போ வந்து பாருங்கள், நான் கரெக்டாக போட்டிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிபனாச்சியை நான் கரெக்டாக போடலை. ரீசன் ஏன் கரெக்டாக போடலை அப்படின்னா, இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த 11:30 வரையும் வந்த லோ என்னவோ அதை தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா, 11:30 மணி வரையும் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோவை கொடுத்துருக்கு, இந்த கேண்டில் ஒரு லோவை கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ஒரு கேண்டில் லோ கொடுத்துருக்கு. இந்த 11:30 மணி வரையும் டைம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட அந்த 11:30 மணிக்கு மேலே தான் நமக்கு பெரிய மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குறோன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே, டன். இப்போ இந்த ஃபிபனாச்சியை ஹை டு லோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 0.618 லெவல், 0.5 லெவல், 0.5 லெவல் அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகணும். 0.618 லெவல் அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகணும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த 0.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். 0.6க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த 0.618 லெவலுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம சிஇ மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், நம்மளோட 0.5 லெவல் தான் ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து 0.5 லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கால் சைடு போகக்கூடாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0.618 லெவல் தான் எஸ்எல்லாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த 2 லெவலும் கோல்டன் லெவல்னு சொல்லுவாங்க. ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கோல்டன் லெவல். இப்போ பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. நான் ரிமூவ் ஆல் ட்ராயிங் கொடுத்துட்றேன். ஓகே, டன். இப்போ ஃபிபனாச்சி எடுத்துக்கிறோம், ஹையிலிருந்து லோ வரையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேயில் எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 0.5 லெவல், 0.618 லெவல் மார்க் பண்ணியாச்சா. இது கூட 15 நிமிஷம் கேண்டில் வந்து எந்த சைடு கொடுக்குது, இந்த 0.618 லெவலுக்கு மேலே இப்படி க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்த பொறுத்தவரையும் நமக்கு வந்து 0.5 லெவலில் தான் கிராஸ் கொடுத்துருக்கு. 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பிஇயை ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இது தான் 0.618 லெவல். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட். உங்களால் எவ்வளோ தூரம் ட்ரைல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரைல் பண்ணிட்டு போங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் கிடையாது. ஆனால் வெரி ப்ராஃபிட்டபுள் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. நான் கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு முன்னாடியே தெரியும், பட் நான் யூஸ் பண்ணலை. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலுமே சொல்கிறேன், டெய்லி நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. உங்களுக்கும் இது நல்ல எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் இப்போ கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். இதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நாளோட டைம் ஃப்ரேம் என்ன, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரிமூவ் ஆல் ட்ராயிங் கொடுத்துடலாம்.
ஓகே டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து 11:30 வரையும் 11:30 11:45 இது வரையும் ஹை. ஓகே, லோ டு ஹையை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஏன் லோ டு ஹையை கனெக்ட் பண்ணுறோன்னா, நமக்கு முதல்ல வந்தது ஒரு லோ, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை தான் கிடச்சிச்சு. அதனால் ஹை டு லோ கனெக்ட் பண்ணோம். இங்கே வந்ததுக்கு முதல்ல வந்து லோ தான் கிடச்சிருக்கு. ஓப்பன் ஆன ப்ரைஸில் வந்து லோ தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதனால் ஒரு லோவை மார்க் பண்ணிக்கிறோம், லோ டு ஹை. இப்போ வந்து பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 0.618 லெவலுக்கு மேலே இருக்கிற வரையும் 15 நிமிஷம் கேண்டில் நம்மளோட சிஇ தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 0.65க்கு கீழே வந்துச்சுன்னா பிஇ தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இந்த இடத்துல 0.618 லெவலுக்கு மேலே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல அருமையான மூவ் கிடச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, நான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்எல் ஹிட்டு மாதிரி தெரியும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் ஹிட்டாக அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். ஏன்னா நான் என்ட்ரி எடுத்த உடனே எனக்கு இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா உடனே எஸ்எல் ஹிட்டாக நான் மட்டும்தான் நான் எஸ்எல் கொடுப்பேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணிட்டு தான் போவேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 44,820 என்னோட 0.618 லெவல் இருக்குது. இது வந்து எவ்வளோ தூரம் ரேலி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,945 வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து 180 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் எனக்கு டார்கெட். ஓகேங்களா, ஸோ 180 பாயிண்ட்டு இன்ட்ராடேயில் நான் ஆப்ஷன்ஸில் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்டாக கேப்சர் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நான் வந்து வெளியே வந்துடுவேன். அதுக்கு மேலே என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஒரே ஒரு ட்ரேடு தான் இந்த ஃபிபனாச்சி வச்சு பண்ணுவேன். ஓகே, நான் வந்து லாஜிக் படியே வரேன். நான் இந்த 100 பாயிண்ட்டையும் புக் பண்ணிட்டேன். நான் வந்து திரும்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில், இல்லையா என்னோடய எஸ்எல்ஏ ஹிட் ஆகிடுச்சின்னு கூட வச்சுப்போங்களேன். என்னோடய எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குதா பார்ப்பேன். அப்படி கொடுத்துச்சுன்னா திரும்ப இன்னொரு தடவை புட் சைடு என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நான் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாகவே வைக்க மாட்டேன். எனக்கு எந்த அளவு போதும்னு நான் நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வெளியே வந்துடுவேன். இந்த இடத்துல 180 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த 180 பாயிண்ட்டில் ஆப்ஷன்ஸில் எனக்கு 100 பாயிண்ட்டாவது ப்ரீமியம் கிடச்சிருக்கும். இந்த 100 பாயிண்ட் ஒரு நாளைக்கு கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்ட்டு ஒரு லாட்டுக்கு 15 அப்படின்னா 1500 லாபம். சரிங்களா, இந்த 1500 லாபம்ன்றது ஒரு லாட்டுக்கு. சரிங்களா, நம்ம 10 லாட்டில் ட்ரேட் பண்ணோன்னா 15,000 எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த 15,000 ப்ராஃபிட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு எனக்கு என்ன தேவை சொல்லுங்கள். நான் வந்து அதிகமாக ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்படல. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த 0.5 லெவலுக்கும் 0.618 லெவலுக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஃபிபனாச்சி ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரையும் இதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிது. நான் யூஸ் பண்ண வரையும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிது. இது நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்துக்கு இல்லை 1 இயருக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கிடைக்கிது பாருங்கள் ரிசல்ட்ஸு. அதே மாதிரி முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா, இந்த 9:15 to 11 or 11:30 இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த டைம் ஃப்ரேம்னா, இந்த டைம் ஃப்ரேம் வரையும் நான் இந்த ஃபிபனாச்சி ஸ்ட்ராட்டஜிக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த டைம் ஃப்ரேம் வந்தால் தான் இந்த ஃபிபனாச்சி ஸ்ட்ராட்டஜியை வச்சு யூஸ் பண்ணும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு எனக்கு தெரிய வரும். நான் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு என்னோடய டார்கெட்டை ட்ரையல் பண்ணிக்கிட்டே போவேன். ஓகேங்களா, தேங்க்யூ. இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி நம்பர் வந்து 5. இது வந்து ஹிக்கினாஷி ஸ்ட்ராட்டஜி. ஹிக்கினாஷி ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. இது நான் 3 மினிட்ஸில் பண்ணுவேன். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஒரு பிகினர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்ல ப்ராஃபிட்டபுள் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் மாற்றிக்கோங்க. ஓகே, இந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேண்டில்ஸில் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹிக்கினாஷியாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வெரி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஆனால் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்தாலே நீங்கள் சிஇ போயிடுங்க. க்ரீன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிஇ ஃபோக்கஸ் பண்ணணும். ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம பிஇ ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் எத்தனை தடவை வேணால் எஸ்எல் கொடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்ஸ் மார்க்கெட்டு ட்ரெண்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஹியூஜ் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, ஹியூஜ் ப்ராஃபிட் வரும். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீன் வந்துருச்சு 3 மினிட்ஸில். ஸோ சிஇ எடுக்கலாம். எப்போ வந்து இதோட டார்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டு வரணும், அது வரையும் நீங்கள் இதை ஹோல்டு பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் புட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு கேண்டில், எப்போ வந்து க்ரீன் கேண்டில் வருதோ ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில், அப்போ வந்து நீங்கள் புட் ஆப்ஷனை எக்ஸிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் வந்துருச்சு, நான் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துட்டேன். ஓகேங்களா, கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன். இது அப்படியே ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த ரெட்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என் கால் ஆப்ஷன் பொசிஷனை ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுக்கு புட் ஆப்ஷன் எடுப்பேன். திரும்ப வந்து இந்த ரெட் கேண்டில் வந்திருக்கு, திரும்ப ஒரு க்ரீன் கேண்டில் வந்த உடனே நான் என்னோடய எஸ்எல்ல கொடுத்துருவேன். திரும்ப மறுபடியும் சிஇ எடுப்பேன், மறுபடியும் ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் வரும்போது எஸ்எல்ல கொடுத்துருவேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு ப்ராஃபிட்டு, 2 ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 3வது ட்ரேடு ஒரு ரெட்டு வந்திருக்கு, நான் வந்து பார்த்திங்கன்னா பிஇ எடுக்கிறேன். ஓகேங்களா, 3வது ட்ரேடும் மறுபடியும் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டுன்னு. ஓகேங்களா, ஸோ 3வது கேண்டிலில் எனக்கு வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் வந்த உடனே என்னோடய பிஇ பொசிஷனை ப்ராஃபிட் புக் பண்ணிடுறேன். ஸோ 4 ட்ரேடு பண்ணியிருக்கேன். 4 ட்ரேடில் எனக்கு 2 ட்ரேடு வந்து எஸ்எல் இட்டு, ஸோ 2 ட்ரேடு டார்கெட் இட்டு. திரும்ப வந்து பாருங்கள் க்ரீன் வந்துருச்சு, நான் மறுபடியும் கால் தான் எடுக்கணும், ஒரு எஸ்எல் இட்டு. திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் கேண்டிலு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துலையும் ஒரு எஸ்எல் இட்டுன்னே வச்சுப்போம். ஸோ 6 ட்ரேடில் 4 ட்ரேடு ப்ராஃபிட்டு, 2 ட்ரேடு 4 ட்ரேடு எஸ்எல்லு, 2 ட்ரேடு ப்ராஃபிட்டு. ஓகே, மறுபடியும் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, நான் சிஇ பொசிஷன் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் ரேலியை, திரும்ப வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட். மொத்தம் 3 ப்ராஃபிட்டு, 4 எஸ்எல். ஓகேங்களா, திரும்ப இந்த இடத்துல ஒரு எஸ்எல்னு வச்சுக்கோங்களேன், 5 எஸ்எல் ஆகிடுச்சு. 5 ட்ரேடில் ஒரு நிமிஷம் ப்ரஷ் ஒர்க் ஆகலை. 5 ட்ரேடில் எனக்கு வந்து 5 எஸ்எல்லு. ஓகேங்களா, ஸோ 3 டார்கெட் ஆயிடுச்சு. ரிமூவ் ட்ராயிங் கொடுத்துறேன், நிறையா ட்ராயிங் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். எப்போ க்ரீன் வருதோ, ஒரு நிமிஷம், எப்போ க்ரீன் வருதோ சிஇ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எப்போ ரெட்டு வருதோ டார்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. திரும்ப ரெட்டு வரும்போது பிஇ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எப்போ க்ரீன் வருதோ டார்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ட்ரேடு சக்ஸஸ்ஸு, ஒரு ஸ்டாப் லாஸ் இட்டு, இன்னொரு ஸ்டாப் லாஸ் இட்டு, 4வது ட்ரேடு சக்ஸஸ்ஸு, திரும்ப ஒரு ஸ்டாப் லாஸ் இட்டு, திரும்ப ஒரு சின்ன ட்ரேடு, ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, 3 ட்ரேடு எனக்கு டார்கெட் இட்டு. ஸோ இந்த 3 ட்ரேடில் வந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ். எஸ்எல்லாக கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெரி லெஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பைரி டேயில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் எக்ஸ்பைரி டேக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணேன். எக்ஸ்பைரி டேயில் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி சைட்வேஸ் மார்க்கெட் யூஸ் பண்ணாதீங்க. சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வராது. சைட்வேஸ் மார்க்கெட்டில் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி ட்ரேடு பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் போட வேண்டாம். ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 9:15 11 o'clock வரையும் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டாக்கா 1 PM இருந்து 3:30 அப்படின்ற வரையும் நல்ல எஃபெக்டிவாக கொடுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமே இதுதான். ஓகேங்களா, இதில் சொல்லிடுறேன், நோட் பேடில் சொல்லிடுறேன். இந்த இக்கினாஷி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 9:15 இருந்து 11 o'clock வரையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 1 PM இருந்து 3 PM வரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 3:30 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ட்ரெண்டு மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் கட் ஆகிட்டு திரும்ப எடுக்கிற மாதிரி தான் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஒரு பிகினர் ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இந்த கலரை வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் இதோட கான்செப்ட். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ரிமூவ் ஆல் ட்ராயிங் கொடுத்துட்றேன். ஓகே, டன். க்ரீன் வந்துச்சுன்னா சிஇ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ ஃபஸ்ட்டு ரெட்டு வருதோ அப்போ எக்ஸிட். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 9:15 to 11 o'clock, 1 PM to 3 PM இல்லை 3:30 PM வரையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6வதாக நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா,
வீக்லி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பாங்க, ஓகேங்களா. சில பேர் பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க, அவங்க டெய்லிலாம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உருவாக்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இயர்லி பேசிஸில் தான் உங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கணும். டெய்லி பேசிஸில் பார்க்க முடியாது, இல்லை மந்த்லி பேசிஸில் கூட நீங்கள் பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஹோல்டிங் ரிலேட்டடாக ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்ட்ராடே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீக்லி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பாருங்கள். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூவில் நம்மளோட டைம் ஃப்ரேம் இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து வீக்லின்னு மாற்றிக்கணும், 1 வீக்குன்னு மாற்றிக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ 1 வீக்குன்னு மாற்றிட்டாச்சு, ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி வந்து நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னா, இயர்லி வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயர்லி ஆப்ஷன் பையிங் ஹோல்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்த வரையும் உங்களுக்கு எவ்வளோ % ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.16, அதாவது நான் 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு 1,16,000 ரூபா ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது எனக்கு 4 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் நடந்த ப்ராஃபிட்டபுள் ஸ்ட்ராட்டஜி. இந்த கொரோனா டைம்லாம் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரிவீல் பண்ணுவோன்றதுனால தான் ரிவீல் பண்ணுறேன். இப்போது 1 வீக் டைம் ஃப்ரேம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு வாரமும், இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1 வீக் கேண்டில் போடுறேன், ஓகேங்களா. டன். இப்போ இந்த கேண்டில்லேருந்து பார்ப்போம் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஹையையும் மார்க் பண்ணியாச்சு, லோவையும் மார்க் பண்ணியாச்சு. இது 1 வீக்கோட கேண்டில், ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரையும் ஒரு நிமிஷம் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ 6ஆவதாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. இந்த வீக்லியில் ஆப்ஷன் பையிங்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ வந்து ஹை லோ இந்த ஆப்ஷன் பையிங்கோட 1 வீக்கோட கேண்டில், 1 வீக் கேண்டில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 1 வீக் கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹையில் இருந்து, ஓகேங்களா, 500 பாயிண்ட்ஸும் லோவில் இருந்து 500 பாயிண்ட்ஸும், அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஹைக்கும் லோவுக்குமே 500 பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹைக்கோட நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ஓகேங்களா. ஹையோட நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ 45,300 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 45,300 கால் ஆப்ஷன், 45,300 புட் ஆப்ஷன், ஓகேங்களா. அதே மாதிரி லோவில் வந்து பார்த்திங்கன்னா 44,400 அப்படின்னு ஒரு கால் ஆப்ஷனும் 45,400 புட் ஆப்ஷனும் நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்பில் 2 லெக்கு, லோவில் 2 லெக்கு, ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 44,200, இந்த இடத்துல 43,350, ஓகேங்களா. ஸோ இப்போ 43,300 அப்படி, சாரி ஒரு நிமிஷம், ஹை லோ என்ன 580, ஓகே. ஸோ 43,500 கால் ஆப்ஷனையும் 43,500 புட் ஆப்ஷனையும் நம்ம பை பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. பை பண்ணிக்கிறோம், டன். அடுத்து வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 44,200 கால் ஆப்ஷனையும் 44,200 புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு 2 லெக்கு பை காலையும் புட்டையும், இங்கே ஒரு 2 லெக்கு காலையும் புட்டையும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ்பைரி டே மாற்றிட்டாங்க, ஓகேங்களா. புதன்கிழமை வெட்னஸ்டே அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வியாழக்கிழமை தேர்ஸ்டே மார்னிங் வந்து 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே, ஓகேங்களா. ஸோ 9:30க்கு நீங்கள் பை பண்ணிக்கணும், ஓகேங்களா. போன வாரத்தோட கேண்டில், முடிஞ்ச கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹைக்கு நியர்பை காலையும் புட்டையும் பை பண்ணிக்கணும், லோக்கு நியர்பை காலையும் புட்டையும் பை பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த வாரத்தில் நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஹை வரையும் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இது சம்டைம்ஸ் வந்து ஒரு லாஸஸை கொடுக்கலாம். இந்த லாஸஸை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இவ்வளோ தூரம் ப்ராக்கெட்டு மேலே போயிருக்கு, அதாவது எவ்வளோ தூரம் ஹை வந்திருக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷம் பேக் வந்துக்கிறேன், ஓகே டன். அப்போ தான் கேண்டில் தெரியும். இந்த இடத்துல வந்து பாருங்கள்,
45,000ன்னு வச்சுக்கோங்களேன். 45,000 வரையும் வந்திருக்கு. இதோட லோ என்ன 44,200, கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த வாரத்தில் 800 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாங்கின புட் ஆப்ஷன் லாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல வாங்கின புட் ஆப்ஷனும் லாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ 2 கால் ஆப்ஷனும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஆனால் 2 புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இல்லை வந்து எஸ்எல் ஹிட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 2 days ஒன்ஸு, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக எழுதுகிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரையும் ஹை லோ இதுக்கு நியர்பை இருக்கிற சிஇ பிஇ பை பண்ணிக்கிறோம். லோவில் பொறுத்தவரையும் சிஇ பிஇ பை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 2 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அகென்ஸ்டாக மார்க்கெட் போகுது? இப்போ ஹை சைடு போகுது அப்படின்னா புட் சைடு லாஸ் ஆகும் இல்லையா? இந்த புட் சைடில் எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா 50%. இப்போ 400 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 200 ரூபா உங்களோட எஸ்எல்லாக போட்டுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 50 ரூபா உங்களோட எஸ்எல்லாக போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எல் எப்போ ட்ரிகர் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறேன்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 800 பாயிண்ட்டு வந்து இந்த இடத்துலேருந்து கிடச்சிருக்கு. அதாவது ஹையிலேருந்து 800 பாயிண்ட்டு, லோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 43,500லேருந்து 45,000, கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட்டு. ஓகேங்களா? 1,500 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எவ்வளோ லாஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 800 + 1,500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,300 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் கால் சைடில். ஓகேங்களா? லோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ரீமியம் ரொம்ப லோவாக தான் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா உங்களோட இதில் வந்து 50% நீங்கள் லாஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 400 ரூபா இருக்கிற ப்ரைஸில் 200 ரூபாயில் லாஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா தான் லாஸ், 200 பாயிண்ட் லாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 100 ரூபா இருக்கிறதுல 50 பாயிண்ட் லாஸ். அப்போ 250 பாயிண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகும். கிடச்சிச்சின்னா 2,300 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2,300 சாரி ஒரு நிமிஷம் 2,300 மைனஸ் 250, ஸோ பார்த்தீங்கன்னா 2,050 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கும். ஸோ இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் லாஸும் மாறி மாறி வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அகென்ஸ்டாக போகிற பொசிஷனோட எஸ்எல் 50% ஹிட் ஆனவுடனே இந்த ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிடணும். நான் உங்களுக்கு 2,300ன்னு ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன். ஆனால் இது ஃபுல் ப்ராஃபிட் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு 1,500 ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? 1,500 மைனஸ் 250 அப்படின்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 1,200 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஒரு லாட்டுக்கு 1,200 பாயிண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா 1,200 × 15. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹியூஜான ப்ராஃபிட் கிடைக்கும். இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30K வரையும் எடுக்கும், 30,000 வரையும் எடுக்கும் ஒரு லாட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. சரிங்களா? ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ண வரையும் 4 வருஷமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் பையிங் ஹோல்டிங்கில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் என்னென்ன கிடச்சிருக்கு, இப்போ வீக்லியில் பொசிஷனை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இந்த நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸில் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ பேசிஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம 7ஆவதாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் டு லெவல் ஆப்ஷன் பையிங். ஓகேங்களா? இது என்ன லெவல் டு லெவல்? இந்த லெவல்னால் என்ன, எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த லெவல் டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக எடுக்க போகிறோம். ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டிலை வச்சு. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில்லாம் என்னென்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, இது நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன், ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். பட் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஓகேங்களா? ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஈஸியாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணோம். மார்க்கெட்டோட ட்ரெண்டு
எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு மூவ் ஆக போகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இந்த அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே மார்க்கெட்டோட லெவல்ஸையும் மார்க்கெட்டோட டைரக்ஷனில் இப்போ டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன, செகண்ட் டார்கெட் என்ன, தேர்டு டார்கெட் என்னன்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்சைடு போகுது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன, செகண்ட் டார்கெட் என்ன, தேர்டு டார்கெட் என்னன்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஓகே, டன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து ரிமூவ் ட்ராயிங்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 மந்த் டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் ட்ராப் பண்ணணும். இந்த ஹாரிசாண்டல் லைன்னு சொல்லுவாங்க, இதை ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைனை ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில்னால் என்ன, இதை மட்டும் வச்சு எப்படி லெவல் ட்ராப் பண்ணுறது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் இப்படி போகுது, இன்னொரு கேண்டில் இப்படி போகுது, இன்னொரு கேண்டில் இப்படி போகுது. ஆனால் அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி முடியுது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு கேண்டில் இப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வருதுன்னா இப்போ ட்ரெண்டு எந்த ட்ரெண்டு, இது வந்து அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? ட்ரெண்டு சேஞ்சிங் கேண்டில்னால் ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுற கேண்டில். ஸோ இது அப் ட்ரெண்டு, இந்த கேண்டில் வரையும் அப் ட்ரெண்டு, இந்த கேண்டில் டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ இந்த ட்ரெண்டு சேஞ்சிங் கேண்டிலில் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைன் ட்ராப் பண்ணணும். இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியில் ட்ராப் பண்ணணும், விக்கில் ட்ராப் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கேண்டில், இந்த கேண்டில் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய விக் இருக்கும், இந்த இடத்துல விக்கே இருக்காது. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தான் நீங்கள் லெவலை ட்ராப் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ லெவல் எந்த இடத்துல ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி டவுன் ட்ரெண்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டவுன் ட்ரெண்டு வருது 3 கேண்டில். ஸோ 4 கேண்டில் டவுன் ட்ரெண்டு வருது. இப்போ அப் ட்ரெண்டு மாறுது அப்படின்னா இந்த கேண்டில் இப்படி போகும். இது வரையும் டவுன் ட்ரெண்டாக வந்துச்சு, இந்த கேண்டில் வரையும். இந்த கேண்டில்லேருந்து அப் ட்ரெண்டாக மாறுது. அப்போ எந்த இடத்துல லெவல் ட்ராப் பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணணும், 2 பாடியும் சேமாக இருக்கணும். இல்லை இந்த இடத்துல ட்ராப் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கே ட்ராப் பண்ணோன்னு பாடி 2 சேமாக இருக்கணும், அந்த ட்ரெண்டை சேஞ்ச் ஆகணும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லைவில். ஓகே, சார்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். ஓகேங்களா? இது நான் ஏன் ட்ராப் பண்ணேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு, இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஆனால் மார்க்கெட்டு இந்த இடத்துல மறுபடியும் முடியுது. இந்த இடத்துல இன்னொரு லைன் நீங்கள் ட்ராப் பண்ணலாம். எந்த மாதிரி லைன் ட்ராப் பண்ணலாம்? ஓகே, இந்த இடத்துல இந்த 2 பாடியும் சேமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல ட்ராப் பண்ணலாம். ஆனால் இது பர்ஃபெக்ட் கிடையாது. பட் இந்த இடத்துல மார்க்கெட்டு முக்கியமான லெவலுன்றதுனால நான் ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் மேலே கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜோனாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதை. ஓகேங்களா? ஜோனா தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் மேலே கீழே இருக்குதுல அட்ஜஸ்ட்மெண்ட்காக. ஓகேங்களா? ஸோ அடுத்து வேறு எங்கே ட்ராப் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா லைனு, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான லெவல் எந்த இடத்துல இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, டன். இந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணுறோம். சாரி, இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறோம். புரிஞ்சிங்களா எதனால் ட்ராப் பண்ணேன்னு? இந்த பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு, திரும்ப டவுன் ட்ரெண்டாக வருது, 2 பாடியும் சேமாக இருக்குது. இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல ட்ராப் பண்ண இடத்தும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அழகான சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்டு போயிருக்கு. திரும்ப இவ்வளோ பெரிய ஃபாலு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்ப இவ்வளோ பெரிய ஃபாலு திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ புரியுதுங்களா இதோட பவர் என்னன்னு சொல்லிட்டு? இதை நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுக்கணும். மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். அடுத்து வீக்லியில் அனலைசஸ் பண்ணணும். இப்போ வீக்லி சார்ட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? சாரி, ரிமூவ் ட்ராயிங், எரேசர் வச்சு எரேஸ் பண்ண. ஓகே, டன். இப்போ நம்ம வீக்லியில் வந்தாச்சு. இப்போ வீக்லியில் நமக்கு என்ன தெரியுது பாருங்கள். ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. டன், பர்ஃபெக்ட்.
இப்போ வீக்லி வந்தாச்சு. வீக்லி டைம் ஃப்ரேமில் சேம் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கான லெவல் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணுற கேண்டில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். வீக்லியில் ட்ரெண்டு சேஞ்சிங் பண்ணுற கேண்டில் எந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் லைன் போடலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ஹாரிசான்டல் லைன் போடலாம். ஓகேங்களா, நான் பாடி மட்டும்தான் சொன்னேன், பாடி தான் டச் ஆகிருக்குன்னு. இந்த பாடியோடு சேர்த்து தான் இந்த கேண்டிலோட விக்கு வருது. இந்த இடத்துல ஒரு லைன் வைக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டான லைனாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் போட்டு காட்டுறோம் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இடம் ஓகேங்களா, இந்த இடம் ஒரு லெவலாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வீக்லி முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துடலாம். இது ஏன் இந்த அளவுக்கு அனலைசிஸ் பண்ணால், ஒரு தடவை நீங்கள் எஃபோர்ட் போட்டு வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக வந்து லெவல்ஸ் போடணும்னு எந்த ஒரு நெசசிட்டியும் இருக்காது. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ஓகே, இந்த இடம் பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஓகே, டன். ஓகேங்களா, டன். ரொம்ப நிறையா லைன் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நான் வந்து அடுத்து 1 hour கேண்டில் போயிடுறேன். உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ 1 hour கேண்டிலில் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இந்த இடம் இருக்குதுங்களா, அடுத்து இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இது எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் டக்குன்னு போட்டுருவேன். எதனால் ரீசன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இன்னொரு தடவை சொல்கிறதா இருந்தாலும் சொல்லிடலாம். இதை பாருங்கள், இந்த இடத்துல 2 பாடி சேமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒன்று போட்டிருக்கோம், இந்த இடத்துலையும் ஒன்று போடலாம். இதை பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒன்று போடலாம். பாடி சேமாக இருக்குது. ரைட்டா, புரியுதுங்களா நான் எதனால் இந்த இடத்துல போட்டேன்னு? ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது, அந்த இடத்துல 1 hourல அப் ட்ரெண்டாக மாறுது. இந்த 2 பாடி சேமாக இருக்குது, அதனால் அந்த இடத்துல போட்டேன். ஓகேங்களா, ஸோ சேம் ரீசன் தான், எல்லாமே வந்தாச்சு. ஓகே, 1 hourல பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த லெவல் டு லெவலை வச்சு ட்ரேட் எடுக்கணும். இப்போ லெவல் டு லெவலை வச்சு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே போட்டிருக்கோம், லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கூட இன்னொரு கோடு போட்டுடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பர்ஃபெக்டாக வைக்கணும். ஓகே, டன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெவல் டு லெவல் எப்படி ட்ரேடிங் பண்ணுறோன்னு சொல்லி, இந்த லெவலுக்கு மேலே 1 hour கேண்டில் ஏதாவது க்ளோஸ் கொடுத்துருக்கா? இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம புட் சைடு தான் போகணும், கால் சைடு போகக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த நம்மளோட டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ்டு. ஓகேவா, ஸோ 2வது டார்கெட் இதுதான் நம்மளோட 2வது டார்கெட். இந்த இடத்துலையும் டார்கெட் அச்சீவ்டு. 3வது டார்கெட் இந்த இடம். ஓகேங்களா, ஏற்கனவே இந்த லைனை வச்சு போட்டதுனால இந்த இடத்துல 3வது டார்கெட். 4வது டார்கெட் என்ன? இந்த இடம் இருக்குது. ஓகேங்களா, 5வது டார்கெட் என்ன? இந்த இடம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக நமக்கு வந்து டார்கெட் தெரிஞ்சிடும். ஓகே, டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம். சரிப்பா, நான் லைனெல்லாம் போட்டேன், இதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் பண்ணுற இடத்துல பாருங்களேன், நான் எங்கே கர்சரை கொண்டு போய் வைக்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஓகேங்களா, நீங்களே பார்த்துக்கோங்க, நம்ம எங்கே கர்சரை கொண்டு போய் வைக்கிறோன்னு நமக்கே தெரியாது. நம்ம போட்ட லைன் எப்படி பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நிறைய லைன் போடல, நீங்களும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிறையா லைன் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் போடுறேன், ஏன்னா டைம் கன்சப்ஷனுக்காக. ஓகேங்களா, இந்த இடத்துல அப் ட்ரேடு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ நம்மளோட இதை பேஸ் பண்ணி தான் ஏற்கனவே லைன் போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குன்னா, அப்சைடு வருதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, 43,970. ஓகேங்களா, ஸோ அடுத்த டார்கெட் என்னவாக இருக்கும்? 44,265. பாருங்கள், அடுத்த ரேலி கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்த ரேலி எங்கே போகும்? இந்த இடம் 44,660. புரியுதுங்களா, நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்த டார்கெட்டு எந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்து திரும்ப ஒரு புல் பேக்கு, திரும்ப அப்சைடு, திரும்ப புல் பேக்கு, இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி திரும்ப ரிஜெக்ஷனு, இந்த டார்கெட் வந்திருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. நான் போட பார்த்துக்கோங்க. நான் இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துட்டேன். உங்களுக்கு இதை நீங்கள் அனலைசஸ் பண்ணி பாருங்கள், லெவல் டு லெவல் எப்படி ட்ரேட் பண்ணணும். ஒரு பொசிஷனை எடுக்கிறோம், அந்த பொசிஷனை அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, டார்கெட் ஹிட் ஆகுதா? முக்கியமான விஷயம், இதில் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது? டார்கெட் எல்லாம் தெரியுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ வைப்பேன். அதாவது 1 hour கேண்டில் கடைசியாக எந்த கேண்டில் வந்து இந்த லெவலை வந்து டச் பண்ணியிருக்கோம், அந்த கேண்டிலோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேங்களா,
ஸோ இது வந்து உங்களோட டார்கெட்டை பேஸ் பண்ணி தான். நான் என்னோடய டார்கெட் நான் கொடுக்க மாட்டேன். ஒரே நாளில் கூட 3 லெவலையும் அச்சீவ் பண்ணலாம். சில டைமில் ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலை அச்சீவ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படும் மார்க்கெட்டு. ஸோ இதுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட விஷஸ் தான் நான் கொடுக்குறேன். நான் எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா எந்த டார்கெட் இந்த கேண்டில் இப்போ இருக்குது, இந்த இடத்துல நான் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும், இல்லை இந்த லெவலில் இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த இடத்துல நான் கால் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய எஸ்எல் என்னவாக இருக்குன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவாக இருக்கும், இல்லைனா இந்த லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த லெவல் என்னோடய டார்கெட்டு. இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிட்டோன்னே இந்த இடத்துல நான் என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்து இந்த 1 hour கேண்டிலில் கிடைக்குதான்னு பார்ப்பேன். புரியுதுங்களா? இந்த 1 hour கேண்டில் 1 செகண்ட். ஓகே, இந்த கேண்டில் இப்போ 1 hour கேண்டில் இதோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுப்பேன். இதுதான் என் ஃபஸ்ட்டு டார்கெட். புரியுதுங்களா? ஸோ 2வது டார்கெட் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் லெவல் டு லெவல் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த லெவலை எப்படி மார்க் பண்ணுறதுன்றத தெளிவாக வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரேடிங்கில் அழகாக ஒரு பொசிஷனை எடுத்தோமா 1 hourல ட்ரெண்ட் அனலைசஸ் பண்ணோமா, என்ன ட்ரெண்ட் வேணால் இருந்துட்டு போகுது, பை ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்க போது, டவுன் ட்ரெண்டாக இருக்க போது, நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. 8வதாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ORB ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி. அவங்க 5 minutes இல்லை 15 minutesல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற வாலடைல் மார்க்கெட்டில் இந்த 5 minutes 15 minutesல அக்யூரேசி அதிகமாக வரல. நான் 1 minute யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 1 minute வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்மாக விட்டுருவேன். அதோட ஹை லோவை மார்க் பண்ணிவிட்டு ஹை சைடு பிரேக் ஆச்சுன்னா கால் சைடு போவேன், லோ சைடு பிரேக் ஆச்சுன்னா ஃபுட் சைடு போவேன். இதோட டார்கெட் வந்து 1:1, 1:3, 1:5 வரையும் எடுத்துகிட்டு போவேன். இப்போ வந்து 1:1 கிடச்சிருச்சு, 1:3 வரல, 2 தான் வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆகுது அப்படின்னா 1:1லே கட் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1:1 தான். ஸோ இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. 86% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்லித்தர விஷயத்த ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 minute வர ஹை லோவை நம்ம மார்க் பண்ணுறோம். ஒரு நிமிஷம், சார்ட் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை லோவை மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டு இதோட ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்குறேன். ஹை வந்து பார்த்திங்கன்னா 750 அப்படின்னு வச்சுக்கலாம். லோ வந்து பார்த்திங்கன்னா 680 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 680 750 கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் வருது. சாரி, ஒரு நிமிஷம். 80 680 750. ஓகே, 70 பாயிண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 70 பாயிண்ட்டு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் எனக்கு தெரிஞ்ச அச்சீவ்டு. ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் 1 minute டைம் ஃப்ரேம் வச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ இதோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டு ஹை பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் போங்க, லோ பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் போங்க. இது நல்லா அக்யூரேசியை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் பண்ணிக்கோங்க, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் பையிங்கில் நம்ம 9வதாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வதாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் 15 minutes ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? 15 minutes ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன அப்படின்னா நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது கேண்டில், அதாவது 4th கேண்டிலை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். 4th கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா சிஇ சைடும், லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா பிஇ சைடும் நம்ம போக போகிறோம். இதை ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம் சார்ட்டில் போயிட்டு. இப்போ நான் சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், 4th கேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4th கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஹை லோ. ஓகேங்களா? ஸோ இது பிரேக் அவுட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 1:1, 1:3, 1:5 இதை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கணும். இங்கே அழகாக வந்து எவ்வளோ அழகாக டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு பாருங்கள். இது 1:1 யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு வாங்க, அடுத்த நாள் பார்க்கலாம். 1 2 3 4. ஓகேங்களா? இதோட ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கேன். சாரி, லோ தப்பாக மார்க் பண்ணி லோவை மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லோ பிரேக் ஆகிற கேண்டில் எவ்வளோ பெருசாக நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு 1:3 வரையும் அச்சீவ் ஆகிருக்கு. ஓகே, டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் வருவோம். ஓகேங்களா? 15 நிமிஷம் கேண்டில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4th கேண்டில். ஓகேங்களா? ஸோ இது லோ பிரேக் ஆனோடனே எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். ஸோ இது வந்து நல்ல எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10வது ஸ்ட்ராட்டஜியும் இதே தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஃப்ரேமை 30 minutesஸாக வச்சுக்க போகிறோம்.
ஏன் இதை 30 மினிட்ஸாக வைக்கிறோன்னா நம்மளோட அக்யூரேசி லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த டேட்டில் பாருங்கள் 1 2 3 4. ஓகேங்களா? இதுதான் வந்து 4th கேண்டில். ஓகேங்களா? ஹையை பிரேக் ஆகிருக்கு, நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கோம், எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. திரும்ப லோ பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம், கவுண்டர் ட்ரேடு. எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பாருங்கள். இதில் பாருங்கள் 1 2 3 4. இது ஒரு சின்ன கேண்டிலு, இது லோ பிரேக் ஆனவுடனே எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். ஸோ இந்த 9வது ஸ்ட்ராட்டஜியும் 10வது ஸ்ட்ராட்டஜியும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். டைம் ஃப்ரேம் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். 15 நிமிஷத்தில் வச்சுக்கிறோம், 30 மினிட்ஸில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 10 ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி புரியலையோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அப்படி இல்லைனா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேடிங் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். 1 hour கிட்டத்தட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய எஃபோர்ட்லாம் கொடுத்து நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போட்ட வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.